அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரியில் கருக்கலைப்பின் போது ரம்யா என்பவர் உயிரிழந்த வழக்கில் கணவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே கருக்கலைப்பில் ரம்யா என்பவர் உயிரிழந்த வழக்கில் கணவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்ணன் ரம்யா தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் ரம்யா மீண்டும் கர்ப்பமடைந்துள்ளார். இந்த நிலையில் கருவில் உள்ளது ஆணா பெண்ணா என சட்டவிரோதமாக ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்து பார்த்துள்ளனர். அப்போது 3ஆவதும் பெண் குழந்தை என்பதால் செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகியோர் சேர்ந்து ரம்யாவிற்கு கருக்கலைப்பு செய்துள்ளனர். அப்போது ரம்யா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தருமபுரியில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரியில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. ஏரியூர் அருகே சட்டவிரோதமாக கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்த வழக்கில் 3 பேர் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏரியூர் அருகே உள்ள கூச்சூரை சேர்ந்த கண்ணன், இவரது மனைவி ரம்யா. இவர்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ரம்யா மீண்டும் கர்ப்பம் அடைந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி ரம்யா மாடிப்படியில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டதாக அவரது கணவர் கண்ணன் உறவினர்களை நம்ப வைத்துள்ளார். இந்த நிலையில் ரம்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் தருமபுரி மாவட்டம் ஏரியூரில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டர் சுரேஷ் விசாரணை மேற்கொண்டு வந்தார். விசாரணையில் ரம்யாவிற்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளதால் அவரது கணவர் கண்ணன் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மூலம் பரிசோதித்துள்ளார். இதில் 3வது பெண் குழந்தை என்பதால் ஓமூரை சேர்ந்த செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகியோருடன் சேர்ந்து ரம்யாவிற்கு கருக்கலைப்பு செய்துள்ளனர். கருக்கலைப்பின் போது ரம்யாவிற்கு அதிக அளவில் ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளதால் சேலம் மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் அனுமதித்து அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிய போது வழியில் இறந்து விட்டதாக விசாரணை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த வழக்கில் ரம்யாவின் கணவர் கண்ணன், செவிலியர் சுகன்யா, புரோக்கர் வனிதா ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரூபி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.